வணக்கம். சொல்லுங்க. பேர் மாசானமுத்து. எங்கள் குடும்பம் இந்து மதத்தைச் சேர்ந்தது. நான் பெரியாரால் ஈர்க்கப்பட்டு நாத்திகராக இருந்தேன். இந்த நிகழ்ச்சியினுடைய நோட்டீஸை பார்த்து இஸ்லாமும் இனிய மாற்றம் என்கிற அந்த சொற்றொடர் என் உள்ளத்திலே ஆழமாக பதிந்தது. சில பேர்கள் ஆண்டவர் என்கிறார்கள், சில பேர் கடவுள் என்கிறார்கள், சில பேர்கள் இறைவன் என்கிறார்கள், சில பேர் அல்லாஹ் என்கிறார்கள். நான் பள்ளிக்கு சென்றால் எப்படி தொழுக வேண்டும், எப்படி வழங்க வேண்டும் என்று எனக்கு நீண்ட ஒரு விளக்கம் தேவைப்படுகிறது. நீங்கள் சொல்ல வேண்டும். அதாவது முதல் விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, ஒவ்வொரு மதத்தில் உள்ளவங்களும் கடவுளுக்கு ஒரு பேர் வச்சு சொல்கிறாங்க. முஸ்லீம்கள் வந்து நாங்கள் அல்லான்னு சொல்கிறோம் இல்லையா? இதில் முக்கியமாக விளங்கிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், அல்லாவா, சிவனா, முருகனா, இயேசுவா அதை விட்டுருவோம். முதல்ல விளங்குற விஷயம் என்னென்னு கேட்டால், நம்மை ஒருத்தன் படைச்சிருக்கிறான். கண்டிப்பாக ஒருத்தன் தான் படைச்சிருக்க முடியும். இந்து ஒரு ஆள், முஸ்லீம் ஒரு ஆள் படைச்சிருக்க முடியாது. எல்லாரையும் ஒருத்தன் தான் படைச்சிருக்கேன்னா ஒரு ஜோடியில் தான் வந்திருக்கிறோம். விஞ்ஞான பிரகாரம் எடுத்துக்கிட்டால் ஒரு ஆப்பிரிக்க தாய்க்கு தான் எல்லோரும் பிறந்திருக்கோம் என்று சொன்னால், அந்த பொம்பளை யார் படைச்சாலும் அவன் தான் கடவுளாக இருக்க முடியுமே தவிர, இணைய படைச்சது இயேசுவன், உனைய படைச்சது அல்லாஹ், உனைய படைச்சது முருகன், உனைய படைச்சது இயேசுங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம அவன் யாருன்னு வச்சுக்கிறோம், எக்ஸ் அது ரெண்டு இல்லை. அனைத்தையும் ஒருவன் தான் படைத்தான் என்ற பேசிக்கு முதல்ல விளங்கணும். இரண்டாவது வந்து, இப்போ நம்ம இந்தியான்னு ஒரு நாடு வச்சுருக்கிறோம். இந்த நாடெல்லாம் இந்த கோடு போட்டு நம்ம தான். இதெல்லாம் சேர்ந்து உருண்டை. இந்த மொத்த உருண்டையே ஒருத்தன் தான் படைச்சிருப்பான். தமிழ்நாட்டை ஒருத்தன் அறுத்து தனியாக படைச்சி, கர்நாடகாவை தனியாக படைச்சு ரெண்டு ஒட்டி வைக்கல. மொத்தமாக இந்த பூமி ஒரு உருண்டை. இந்த மொத்த உருண்டையையும் ஒருத்தன் தான் படைச்சிருக்க முடியும். அதாவது உருண்டை என்னென்ன, உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் கடல்கள் உள்பட எல்லாத்தையும் சேர்ந்த அந்த உருண்டையை ஒருத்தன் தான் படைச்சிருக்கணும். யார் நம்மை படைத்தானோ, அனைத்து ஜீவராசிகளையும் யார் படைத்தானோ, நீங்கள் வாழுகிற பூமியை யார் படைத்தானோ, இந்த பூமியில் உள்ள எல்லா வசதிகளையும் யார் உண்டாக்கினானோ, இதுக்கு மேலே உள்ள கிரகங்களையும் கோள்களையும் நட்சத்திரங்களையும் இந்த பேரண்டத்தை எவன் படைத்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவர் ஒருத்தன் தான் கடவுளாக இருக்க முடியும். இதை வழங்க அல்லான்னு பேர் ரெண்டாவது விஷயம். அவனுக்கு வைக்கிற பேர் என்னங்கிறதை விட இப்படி இருந்தால் தான் கடவுள் நம்பிக்கை. எப்படி இருக்குன்னு நம்ம நம்பிக்கை, ஒரு கடவுளை நம்புவதாக இருந்தால் எல்லாத்தையும் படைத்தவன் அப்படின்னு இருக்கணும். அப்படி இருந்தால் அவன் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும். இப்போ உதாரணமாக இயேசு கிறிஸ்தவர்கள் வருத்தப்பட்டுக்கிற கூடாது, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிறது சொல்கிறேன். இப்போ இயேசுநாதர் கடவுளுங்கிறாங்க. அவர் ஒரு 2017 தான் வருஷம் போடுறாங்க. 2017 என்ன வருஷம் இது? கிபி, கிறிஸ்துவுக்கு பின் 2017. அப்போ 2017 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் இருந்திருக்கிறாரு. அதுக்கு முந்தி 2000 கடவுள் எல்லாத்தையும் படைச்சவராக இருந்தால் அதுக்கு முந்தி, அப்போ அதுக்கு முந்தி அவர் அம்மா இருந்திருக்கிறாங்க. அதுக்கு முந்தியும் மனித குலம் இருந்திருக்கிறது. அதுக்கு முந்தி இந்த பூமியும் சூரியன் இருக்குன்னு சொன்னால் அதை நோக்கி ஓடுறது தாண்டி இதை கடந்துடணும். இதில் நிப்பாட்டணும்னு சொன்னால் இது எப்படிங்க 2017 வருஷம் தான் ஆகுது. முகமது நபி கடவுள் நாங்கள் சொன்னிட்டு வைங்களா, அது பொய். ஏன், அவர் 1400 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முந்தி இருந்துச்சு. முகமதுக்கு அப்பா இருந்தார், அம்மா இருந்தாங்க. அவங்களாம் யார்? அவங்களே ஒருத்தர் படைச்சிருப்பார். அப்படி தானே போகணும். அப்போ எங்கே போய் முடிக்கணும்? லாஸ்ட்டில் போய் முடிக்கிறதா இருந்தால் வரலாற்றில் உள்ளவர்களை கடவுளாக்க முடியுமா? யார் இவர் அப்பாங்கிறீ, இவர் மவங்கிறீ, இவர் பொண்டாட்டிங்கிறீங்க. இது எப்படி இவங்கெல்லாம் வந்து இப்போ பின்னாடி வந்தாங்கன்றது காட்டுத. நீங்கள் அந்த கடவுள்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருத்தருக்கு பேர் ரெண்டாவது வச்சுக்கிறங்க. பேரை விட்டுப்பட்டு என்ன தன்மை இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். என்ன தன்மையாக இருக்கணும்? இந்த வரலாற்றுக்கெல்லாம் முந்தியவராக அவர் இருக்கணும். இந்த வரலாறுக்குள் அடங்கக்கூடாது. இவர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணார், ஒரு கடவுளை பற்றி இவருடைய பொண்டாட்டி அவருங்கிறீங்க. அப்போ என்ன ஆகுது? அப்போ அந்த பொண்டாட்டிக்கு அவருக்கு முன்னாடி அந்த பொண்டாட்டி இருந்திருக்காண்டு ஆகுது. கடவுளுக்கு ஒரு பொண்டாட்டிங்கிறீங்க, ஒரு மனைவிங்கிறீங்க. அப்போ அந்த மனைவியை வந்து இவருக்கு முந்தைய அவங்க இருந்திருக்கிறாங்க. இப்போ இவர் படைக்கலை. அப்படின்னா அந்த மனைவியை படைச்சது யார்? மனைவி இவரையும் யாராவது படைச்சிருப்பாங்கல்ல. அப்போ ரெண்டு பேராச்சு. அப்போ அவருக்கு மகன்கிறீங்க, அவருக்கு அண்ணங்கிறீங்க, மச்சாங்கிறீங்கன்னு சொன்னால் இது எப்படி இந்த அந்த பேரண்டத்தை படைச்சிருக்க முடியும்? படைப்புக்குள்ள வரலாற்றில் முதல் மனிதரை படைத்த பிறகு பாக்கி எல்லாம் சங்கிலியாக வந்துக்கிட்டே இருக்கிறது. முதல் ஜோடியை கடவுள் படைச்சிட்டார்லங்க, அதுக்குள்ள அனைவரும் சங்கிலி தொடராக வந்துக்கிட்டே இருக்கிறோம். அதில் நான் ஒருத்தனா இருக்கேன்னு வைங்களேன். என்னை மதிக்கக்கூடியவர்கள், நான் செத்த பிறகு என்னை கடவுள், அது போய் தானே, நான் செத்து போயிடுறேன். என்னை சில பேர் மதிக்கிறாங்க, மதிச்சு என்ன செய்கிறாங்க, அவர் தான் இப்போ கடவுள் அப்படின்னு சொல்லி என்னை பற்றி புகழ்ந்து சொன்னாங்கன்னா அது மையா இருக்குமா? அட நானே பிறந்திருக்கேன். நான் ஒருத்தன் பிறந்தான், ஒருத்தன் இறந்தான், முடிஞ்சு வச்சு கடவுள் இல்லைங்கிறது. கடவுள் இல்லைங்கிறத பிறந்திருக்கான்ல, அப்போ பிறப்பும் இல்லாமல் இறப்பும் இல்லாமல் இருக்கணுமா இல்லையா?
அப்போ அவனுக்கு முடிவே இருக்கக்கூடாது, ஆரம்பமும் இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் ஒரு ஆரம்பம் இருக்கிறது. அப்படி ஒரு நிலைமையை பார்க்குறோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன விளங்கணும்னா, கடவுளுங்கிறது கண்டிப்பாக கடவுள் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் உண்டாகவில்லை. அவர் யாருன்னா பேரை விட்டுருங்க, அல்லாஹ் அந்த பேரெல்லாம் விட்டுருங்க. இந்த தன்மை உடையவராக தானே கடவுள் இருக்கணும். அதை மட்டும் செஞ்சுப்பாங்க. எதை தன்மை இருக்கணும்? கடவுள் வந்து அனைவரையும் படைத்தவராக இருக்க வேண்டும், அனைத்து பொருள்களையும் படைத்தவராக இருக்க வேண்டும். அவர் அதுக்கு முந்தையே இருந்து கொண்டே இருக்க வேண்டும், வரலாற்றுக்குள் வந்துவிடக்கூடாது. அவருக்கு தாய் தந்தை இருக்கு, தாய் தந்தை இருந்து அவங்க கடவுளாயிருவாங்க. கடவுளுக்கு அப்பன் இருந்தான்னு வைங்களேன், அந்த அப்பனை கடவுளாக இருந்துட்டு போயிடலாமே. இவர் கடவுளுங்கிற அந்த கடவுளே ஒருத்தன் பெற்றெடுத்தான்னு சொன்னால் அவன் தான் கடவுள். அப்போ அவனுக்கு அப்பனை சொல்லு, அவனை யார் படைச்சா? அவனுக்கு ஒரு அப்பன் இருந்தால் அவன் கடவுள் இல்லை, அவனுக்கு ஒரு அப்பன் இருந்தால் அவனுக்கு கடவுள் இல்லை. அப்போ யார் வந்து ஆதியிலேருந்து ஆதியாக இருந்துக்கிட்டு இருக்கிறான்னு அவன் தான் கடவுளாக இருக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் ஒரு கடவுள் என்றால் வந்து ஒரு ஆடு போடுகிற குட்டி ஆடாக தானே இருக்கும், மாடு போடுற குட்டி மாடாக தானே இருக்கும், மனுஷன் போடுற குட்டி மனுஷனாக தானே இருக்கணும். கடவுளுக்கு புள்ள குட்டின்னு வச்சிங்கன்னா இப்போ பெற்றெடுக்கிற பிள்ளைகள் கடவுளாக தான் இருக்கணும். பேசிக்கு என்னன்னு கேட்டால், நீங்கள் அல்லான்னு சொல்லணுமா, இயேசுன்னு சொல்லணுமா, கர்த்தர்னு சொல்லணுமா, அதுக்குள்ளே போகிற ரெண்டாவது வச்சுக்கிறங்க. நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய என்னன்னு கேட்டால், இவர்களெல்லாம் இந்த படைக்கப்படுவதற்கு பின்னாடி தானே வர்றாங்க. அனைத்தையும் படைத்த ஒருவர் தானே கடவுளாக இருக்க முடியும். இதுக்கு படைப்புக்குள்ள சங்கிலத்தொடருக்கு உள்ளே வரக்கூடிய ஆட்களை நம்ம எப்படி கடவுள்னு சொல்கிறோம்? அப்படி நினைத்து பார்த்தால் ஏக பரம்பொருள் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த தன்மை இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த தன்மைக்கு உடைய அடிப்படையில் கடவுளை சொல்லுது. இஸ்லாமிய கடவுளுக்குள்ள என்னன்னு கேட்டால், அவர் ஐயாவே சொன்னார், கடவுள் வந்து யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவில்லை, அவருக்கும் பொண்டாட்டி பிள்ளை இல்லை, கடவுளுக்கு தாய் இல்லை தகப்பன் இல்லை, அதனால் அண்ணன் தம்பி கூட இல்லை. தாய் இல்லை தகப்பன் இல்லைன்னா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இருக்க மாட்டாங்க. கடவுளுக்கு பொண்டாட்டி இல்லை, அதனால பிள்ளையும் கிடையாது, அப்போ பேரனும் கிடையாது. அப்போ கடவுளுங்கிறவன் அவன் ஒரு தனி, அவனுக்கு ஜோடியாக ஒன்றுமே கிடையாது, அவன் மட்டும்தான். அப்படியான ஒரு சூப்பர் பவராக கடவுளை நம்புவது தான் சிறந்தது. நம்ம அந்த நம்பிக்கை பிரகாரம் உள்ள வார்த்தை எதற்கு அதெல்லாம் சொல்லிக்கிறங்க. அந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக சொன்னால் நாம் நம்புறது கடவுள் நம்பிக்கை கிடையாது. அந்த நம்பிக்கைக்கு மாற்றமா இதை போய் கடவுளுங்கிறீங்க. உதாரணத்துக்கு இது என்னை படைச்சா, நான் இதை படைச்சேன்னா, இதை நான் படைச்சிருக்கேன், இது என்னையே படைக்கலை. இந்த அண்ட சராசரத்தில் இது படைக்கவில்லை, இந்த பிரபஞ்சத்தை இது படைக்கவில்லை, நாம ஒன்றை படைத்து கொண்டு அதை கடவுள் என்று சொன்னால் இது எப்படி கடவுளை புரிகிற தன்மை? அவ்வளவுதானா? கடவுள்னு அவ்வளவுதானா? இப்போ தானே நம்ம செஞ்சுக்கிட்டு என்ன செய்யறோம்? ஒரு சாதாரண ஒரு பொருளாக இருக்கிறது, நம்மளா ஒருத்தர் வந்து கடவுள் ஆயிடுச்சுன்னு கடவுள் ஆயிருங்கிறோம். எப்படி இது ஆகும்? அந்த அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உங்களை ஒரு கடவுளை நம்ப சொல்லுகிறது. அந்த கடவுளுக்கு அரபியில் அல்லான்னு சொல்றாங்க. நீங்க அரபியில் சொல்ல விருப்பம் இல்லாட்டி எந்த பாஷைனாலும் சொல்லிட்டு போங்க, ஆனால் அது என்னவா இருக்கணும்? இந்த தன்மை இருக்கணும். கடவுள் நம்புறாந்தா இவங்கெல்லாம் இல்லை, நேற்று பிறந்தவர், தாய் தந்தைக்கு பிறந்தவர், பொண்டாட்டி கூட வாழ்ந்தவர்லாம் கடவுளாக இருக்க முடியாது, ஒரு பரம்பொருள் இருக்கிறாரு. அதை வந்து காம்பரமைஸ் இல்லாமல் இஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குது. வேற எந்த மதத்தில் அப்படி இருந்தால் அதை கூட நீங்கள் ஏற்றுக்கிறங்க. எங்கேயாவது இப்படி சொல்லப்பட்டிருக்கான்னு இப்படி தான் இருக்கணும். கடவுள் என்பவர் வந்து அவர் தான் ஸ்டார்டிங், அவரை தவிர எதுவும் கிடையாது. அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இஸ்லாத்தில் அல்லான்னு சொல்கிறோம். வேற வேற இது நாங்கள் சிவன் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்னு கேட்டால், சிவன்கிறத வந்து அவருக்கு மனைவி இருந்ததாக நீங்கள் நம்புறீங்க. அப்படி அவர் எப்படி நம்ம கடவுள் முடியும்? கடவுளுக்கு நாங்கள் மனைவி இல்லைங்கிறோம். அப்போ அந்த சிவன்ங்கிறது அவரை குறிக்கவில்லை. சிவனுக்கு புள்ள இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, கடவுளுக்கு நாங்கள் புள்ள இல்லைங்கிறோம். அப்போ புள்ளையே இல்லாத ஒருத்தரை நாங்கள் கடவுளுங்கும் போது நீங்கள் சிவனத்தை அல்லான்னு சொல்கிறீங்களோன்னு கேட்டால் இல்லை. ஏன் இல்லைங்கிறோம்? நீங்கள் நம்புகிற நம்பிக்கை பிரகாரம் சிவபெருமான் அவர்களுக்கு பார்வதின்னு மனைவி இருந்தாங்க, அவங்களுக்கு விநாயகர் முருகன் சொல்லி பிள்ளைங்க இருந்தாங்க. அப்படி நம்பக்கூடிய நேரத்தில் இது வந்து முஸ்லீம்கள் நம்புகிற அல்லாவை குறிக்கலை. முஸ்லீம்கள் நம்புகிற அல்லாவுக்கு மனைவி கிடையாது. முஸ்லீம்கள் யாரை இறைவன்கிறாங்களோ அவனுக்கு புள்ள குட்டி கிடையாதுங்கிறோம். அப்படி வந்துடுது. இயேசுவை கடவுள்னு சொன்னார்கள், ஆனால் அங்கே இதே கேள்வி வரும். இயேசுவுக்கு ஒரு தாயார் தேவைப்பட்டாங்க, தகப்பன் இல்லாவிட்டாலும் தாயார் வயிற்றிலிருந்து அவர் பிறந்திருக்கிறாரு. அப்போ கடவுளுக்கு தாயார் இல்லாத ஒருத்தர் தான் கடவுள், இவராக இது இருக்காது, இவரை கடவுள்னு சொல்ல இயல, என்னட்டா இவர் அம்மா இருந்திருக்கிறாங்க. அப்படி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இந்த இலக்கணத்துக்கு உட்பட்ட ஒருவரை நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கிறங்க. நபிகள் நாயகம் அரபு நாட்டில் பிறந்ததுனால அரபியில் அல்லாங்கிற வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்கள் அரபியில் சொல்லாமல் வேற பாஷையில் சொன்னாலும் அது வரலாற்று பாத்திரங்களை குறிக்காமல் இருக்கணும். இந்த அவர் இவரும் குறிக்காமல் இருந்துக்குமே, ஆனால் இந்த தன்மை உள்ளவராக இருப்பேயானால் அது மாதிரி நீங்கள் சொன்னாலும் நீங்கள் கடவுளை ஏற்றுக்கிட்டீங்கன்னு ஆகும். இதுதான் அடிப்படை.